In this semester we are going to discuss about machine learning. Hope you are clear in that what do you mean by machine learning. Any one of you just to give the definition about learning. Any one of you? What do you mean by learning? Gaining knowledge from the experience. Yes, good. So listen. If you are going to any task, either you are going to read or learning. Okay. So what do you mean by reading? Means just joining the character to pronounce that statement. That just comes under the reading. Okay. So what do you mean by learning? Means with the help of with the help of my previous experience, if I am going to gain the knowledge, that is called as the learning. Just like that machine learning. Hope you are clear now. What do you mean by machine learning? Okay. So we are going to feed the previous experience into the machine. From that experience, machine can gain the knowledge. Okay. After some words, if you are going to feed the data set, if you are going to find any new things, machine automatically give the prediction about the particular task. Okay. That is comes under the definition for machine learning. Are you clear? Still some of the people are not clear in the machine learning, so we are going to do one role play on it. Okay, with machine, without machine. Some person going to apply the bank loan. Okay, so here your friends going to do the role play on it. Okay, a set of persons going to handle the manual work, then another people going to handle the same task in using the machine. Shall we listen that? Okay. Hi, Thomas. How are you doing? I'm fine, da. How are you, doctor? Family of the They are fine. okay. Oh, son பேர் என்ன? Son name David. என்ன படிச்சிருக்காங்க? காலேஜ் ஸ்கூலா? அவன் இப்போ பிஜி பண்ணிருக்கான். ஓ, ஐடி போறன்னு சொல்லிருந்தாங்க. நெக்ஸ்ட் மந்த் ஐடி சொல்லிருக்காங்க. சரி, ஓகே. அப்புறம் ஒர்க்ல வீட்டுக்கு. ஒர்க்ல நல்லா போயிட்டு இருக்கா. இப்போ அந்த ஒரு லோன் அப்ளை பண்ணலாம் வந்தேன். பட் அதுல டீடைல்ஸ் எதுவும் தெரியல. அதான் அப்படியே வரவே லோன் பார்த்தேன். அப்படியா? என்ன லோன்? ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் லோன் தான். ஓ, ஹவுஸ் லோனா? ஓகே, ஓகே. சரி, எந்த மாதிரி பேங்க்ல என்ன மாதிரி எந்த பேங்க் அங்க ட்ரை பண்ணலாம், என்னென்ன இது பண்ணலாம், சோ என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், என்ன ஐடியா இல்ல. சோ ஐடியா இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். நான் பிரவீன். ஓகே. எஸ்பிஐல பேங்க் மேனேஜரா இருக்கான். ஓகே. நீ அங்க ட்ரை பண்ணி நான் அவனை ரெஃபர் பண்றேன். ஏதாவது ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. ஓகேவா? சரி, ஓகே. நான் போய் பார்த்தேன் அப்புறம் என்னன்னு கேட்டேன். சரிடா. சார், நான் ஹவுஸ் லோன் அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணியிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாரு. ஸோ எவ்வளோ லேக்ஸ் அப்ளை பண்ணீங்க? சார் 25 lakhs அப்ளை பண்ணி. ப்ராப்பர்ட்டி வேல்யூ அது ஒரு 15 crores சார். 15 crores. சார். நீங்கள் கரண்ட்டாக எங்கே இருக்கீங்க? கரெக்டாக நான் கோயில்பேட்டில் இருக்கேன் சார். இப்போ லோக்கல் ப்ரூஃப் உங்களுக்கு எதாவது இருக்கா? லோக்கல் ப்ரூஃப் இருக்குது சார். லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது சார். அதை அட்டாச் பண்ணி. ஆதார் அட்ரஸும் இங்கே இருக்க லோக்கல் ப்ரூஃபும் இங்கே இருக்குங்களா இல்லை ஒரு ஏடிஓ இருக்குது? இல்லை சார், அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் சார். நம்ம பேங்க்கில் வந்து ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் பண்ண முடியும். அது மட்டும் ஒரு செக் பண்ணிட்டு வரீங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் கிராஸ் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். தேங்க்யூ. குட் சார். எஸ் கமிங். சார், நீங்கள் போனதே சொன்னதெல்லாம் ரிசால்வ் பண்ணுறேன் சார். ஸோ நேம் வெரிஃபை பண்ணி வாங்க சார். லோக்கல் ப்ரூஃப் அட்டாச் பண்ணிக்கிறேன் சார், உங்கள் பேன் கார்டு மிஸ் ஆகணும். இல்லை சார், சேர்த்து சார் அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா ரிவ்யூ பண்ணுங்க. பேன் நீங்கள் மிஸ் ஆகணும். ஓகே சார், நான் அவன் ரீசெக் பண்ணுறேன் சார். அனுப்புறாங்க பார்த்து. சார், தேங்க்யூ. என்ன ஒவ்வொரு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. என்னடா பேங்க் இருக்கு? என்ன ஆகுது? என்னாச்சு? பேங்க்ல போய் கொடுத்தா ஒவ்வொரு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல. இப்போ என்ன சொல்றாங்க பேங்க்ல? இப்போ பேன் கார்டு வரது மிஸ் ஆயிருச்சு. ஸோ அதெல்லாம் திரும்ப வெரிஃபை பண்ணணும். பேன் கார்டு என்னன்னு சரி, சொல்லி அப்டேட் பண்ணவே இல்லையா பேன் கார்டு? இல்ல, நான் முதலோட அதே பேன் கார்டு வச்சுக்கணும். அப்டேட் பண்ணல. அது என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க? இப்போ டக்குனு போயிட்டு ஈஸியாக போயிட்டு உனக்கு இருக்க ப்ரூஃப்லாம் பண்ணி கொடு. Okay. 2 or 3 daysல கண்டிப்பா அப்ளை பண்ணி கொடுத்தா நீ டக்குனு போயிட்டு பேங்க்ல போயிட்டு லோன் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஹலோ சார், பேன் கார்டு அப்டேட் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அப்டேட் பண்ணுங்க. மேஜரா மைனர். ஓகே சார், உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ரெண்டு கொடுப்பாங்க. ஓகே சார், அதில் கைப்பட ஒன்று கொடுத்தேன் சார். நீங்கள் சரி, ஓகே. சார் எல்லாமே கேதர் பண்ணேன் சார். ஸோ கொஞ்சம் வெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணுங்க சார்.
சரிங்க சார், உங்களுக்கு ஒரு இதுவாக டீட்டெயில்ஸ் அப்புறம் வாங்கிக்கலாம். சரி ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். என்ன பார்த்து 3 நாள் ஆச்சு. ஆமா நீ இந்த இது அப்டேட் பண்ண சொல்லிருந்தல, அப்டேட் பண்ண சொல்லிருந்தல. ஆமா. இசிஎம்ஐ போயிருந்தேன். சரி. அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணிட்டியா? அப்டேட் பண்ணிட்டேன். சரி. இந்த ஓகே சார். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுடா. ஏய் ரொம்ப சூப்பர்ரா. 3 நாள்ல வந்துச்சுல்ல. ஆமா. டக்குனு போயிட்டு இசிஎம்ஐல போயிட்டு டக்கு எடுத்து இல்ல கமிஷன்ல போயிட்டு எடுத்துரு. ஓகே. எடுத்து டக்கு பேங்க்ல போயிட்டு லோன் முடிச்சிரு. ஓகே ஓகே. சரி. ஓகே சார். ஹலோ சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சார் அதான் நீங்க ஒரு இண்டிவிஜுவல் தள்ளி விட்டீங்க சார். அது எவ்வளோ ஓடிட்டே இருந்துச்சு சார். இப்போதான் முடிஞ்சு சார். இஷ்யூஸ் மேலே அந்த சைடில் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ். ஓகே. அப்டேட் பண்ணிட்டீங்க சார் நீங்க கேட்ட ப்ரூஃப் எல்லாமே பக்காவாக போட்டாச்சு சார். உங்க லோக்கல் ப்ரூஃப் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு அசூரன்ஸ் பண்ணுறது சைன் பண்ணணும்? இல்லை சார் நமக்கு வந்து நேற்று வந்து கோயில்பட்டி கோயம்புத்தூர்ல இருக்கனால இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ லோக்கலாக யாருமே தெரியாது சார். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்லுங்கள். இங்கே பண்ண முடியாது. கோயில்பட்டி போகிறதுக்கு உங்கள் ஏரியா மேனேஜ்மெண்ட் தான் நீங்கள் பண்ண முடியும். கோயம்புத்தூர் கோயில்பட்டி பண்ண முடியாது. ஓகே சார் ஓகே சார். சரி ஓகே சார் நான் நேரில் பேமெண்ட் வரேன் சார். சரி குரூப்பில் நீங்கள் மாற்றிட்டு வாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். சரி ஓகே சார். சாரி ராஜேஷ். ராஜேஷ் சார், பார்த்து 1 மாசம் ஆச்சு. என்ன லோன்லாம் வீடு கட்டிட்டியா? இல்லையா? தலைவலியா இருக்குடா. தலைவலியா? ஆமா. என்னாச்சு? போய் கொடுத்தா ஒவ்வொன்றும் நீ கோயில்பட்டிக்காரன் கோயில்பட்டியில போய் பண்ணுங்க, கோயம்புத்தூர்ல உனக்கு ஆள் போயிருந்தா எப்படிடா பண்ண முடியும்? நான் தான் என் ஃப்ரெண்டா ரெஃபர் பண்ணேன். அவன் ஒண்ணுமே ஆக மாட்டேங்கிறான். அவனுக்கு ஓடிட்டு தான் மாத்தி மாத்தி இல்லையா, அவன் ஞாபகம் நம்ம ஜூனியர்டா, ஜூனியர் படிச்சா அப்பவே ஒன்றும் படிக்கலாம்னு நினைச்சா எனக்கு தெரியும். சரி விடு, பாத்துக்கலாம். சரி விடு, இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒரு சரி, solution கொடு. இது ஒன்றும் பெருசா நீ ஃபீல் பண்ணாத. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ரீசெண்டா தீபக் தெரியும்ல? ஆமா. அவன் நம்ம கூட லேட்டா வருவான் காலேஜுக்கு. ஆமாடா, ஆமாடா. அவன் வந்து இப்போ புதுசா ஏதோ மேரேஜ்க்கு லோன் எடுத்தான். சரிவா? ஓகே. அது வந்து அதே மாதிரி பேங்க்ல அலைய விட்டுட்டே இருக்காங்க. சரி. அப்புறம் போய் என்ன பண்ணிட்டான், அவருக்கு நான் தான் ஒரு ஐடியா கொடுத்தேன். என்னது? போய் ஆன்லைன்லயே பண்ணிக்கிறா. ஆன்லைன்ல பண்ணா வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு உனக்கு கூப்பிடுவாங்க, இல்லை உனக்கு மெசேஜ் மாதிரி வரும் அப்படின்னு. அவன் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கான். துபாயில செட்டில் ஆயிட்டான். அப்படியா? ஆமா. ரைட். அப்ப நம்மளும் ஹோஸ்ட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? கிடைச்சிரும், ஒன்றும் கவலைப்படாத. பாத்துக்கலாம். சரியா? முடிச்சுட்டு எனக்கு சொல்லு, நான் தான் நினைக்கிறேன். சரி பாய். எப்படி இருக்க? நாளைக்கு வாடா. இல்ல இந்த லோன் அப்ளை பண்ணுங்க அரைஞ்சேன். எல்லாம் கடங்கலாம் போச்சு. எங்கேயும் அப்ளை பண்ண முடியல. அதான் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்ல, அவர் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் சொன்னாப்ல. ஈஸியா பண்ணிக்கலாம். அதான் என்ன கொஞ்சம் நீ கொஞ்சம் கம்ப்யூட்டர் படிச்சுப்பான்னு நினைச்சேன். அதான் கொஞ்சம் கால் பண்ணி விடு. உனக்கு எந்த பேங்க்ல லோன் வேணும்? நமக்கு அந்த எஸ்பிஐல கொடுத்தா தேவை. எஸ்பிஐ. ஆமா. சரி, ஒரு 2 நிமிஷம் உட்கார், நான் இல்ல இல்ல பரவாயில்ல, நான் அப்படியே வெயிட் பண்றேன். நீ கொஞ்சம் பாத்து. சரி சரி. அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. சரி. உங்களுக்கு பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும், அதை மட்டும் செக் பண்ணிக்க. வந்துடல. ஒரு 1 வீக்குள்ள அவனுக்கு லோன் அப்ரூவ் ஆயிடும். நீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்க வீடு கட்டிக்க. சரி ஓகே. ஓகே தேங்க்ஸ். ராஜேஷ் சார், சொல்ல எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். நீ சொன்ன மாதிரி ஆன்லைன்ல போய் பண்ணேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாப்ல, அதை வச்சு ஈஸியா முடிஞ்சாச்சு. லோன் ஒரு 4 நாள் வந்து சொன்னாங்க. இன்னும் 4 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரல. நான் பாத்துட்டு இருக்கேன். பார்த்தா டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சுங்க. ஆமா. அதனால நம்ம லோனு கலைஞ்சிட்டு இருப்போம். இப்போ பாரு மெஷின் இருக்க வேண்டிய எவ்வளோ ஹெல்ப்பா ஃபாஸ்டா ஈஸியா ஈஸியா சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை, கிரெடிட் ஆயிரும். லாஸ்ட் வீக் நம்ம நன்றி வாங்க போறோம். இந்த சொன்ன மாதிரி கிரெடிட் ஆயிடுச்சுடா. சரி ஓகே. 35க்கு ஏதோ வந்துச்சு. நம்ம நன்றி வாங்க ஞாபகம் உனக்கு? ஆமாடா. லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன். ஓகே. நல்லா இருக்காங்க. நம்ம பசங்க என்ன பண்றாங்க, ஏதாவது போயிட்டு என்ன கேட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் ரீயூனியன் நடக்கும் நம்ம காலேஜ்ல. கண்டிப்பா போறோம். கண்டிப்பா போறோம். நம்ம அலாவுதீன் இருக்கான்ல, அவன் தான் எல்லாத்தோட டச்ல இருப்பான். ஆமா. அவன்கிட்ட சொல்லி எல்லாம் குரூப் பிடிச்சிட்டு Right. ரீயூனியன் போட்டுருவான். Right. அதுக்குள்ள வீடியோ கட்டு கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா கொடுக்குறேன். ஓகேவா? ரைட் ஓகே. பாப்போம். Right, பாப்போம். So hope you are clear what's the difference between manual work and machine learning, isn't it? Any clarification in that? So give an applause for these guys who acted as the manual workers. So from this activity, see, from the experience, Mr. Rajesh gained knowledge how to apply the loan. Okay. So from that knowledge, he referred his friend to apply it online. Within 4 days, he got the loan to build the house, isn't it? Okay. So what's the benefit? Why we are shift over from manual work to the machine learning? Time reduce. Okay. Then will reduce your manual work. Then next one. At the time of applying, it will give the prediction whether you are eligible or not. Okay. No need to go more than 10 times or 20 times to
So after 20 attempt, due to some constraints, if your application is rejected by bank manager, so think your total time is wasted, isn't it? So this is the benefit why we are, I mean this is the constraint why we are converting the manual work into the machine work. Okay guys, hope you are clear why we are learning the machine learning. Okay? Thank you.